இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு கேசரி பண்ணலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாம்பழத்தை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மாம்பழம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம செய்யலாம். இப்போது சர்க்கரை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தால் 2.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்யறதை பார்த்து இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். சிம்மிலே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இப்போது இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த ரவையை இதில் கொட்டிடலாம். இப்போது இந்த நெய்யிலேயே ரவையை நல்லா வாசனை வர கொஞ்சம் கலர் மாறுற மாதிரியும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தடுப்பில் எந்த கிண்ணத்தில் அளந்தனோ ரவை அந்த கிண்ணத்தால் 2.5 கப்பு மேனிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஆன் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. அது சூடாகட்டும். அதையும் சிம்மிலே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் செவந்து கலர் மாறிட்டு இப்போ தண்ணியும் கொதிக்க போகுது. நம்ம இந்த தண்ணி எடுத்து ரவையில் ஊற்றிடலாம். இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு தண்ணி இல்லாமல். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் அந்த கப்பால் 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சர்க்கரை கரைஞ்சி அதே மாதிரி தண்ணி மாதிரி வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இப்போது மாம்பழத்தை போட்டுடலாம். இப்போ மாம்பழம் போட்டு நல்லா கலரிக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா மாம்பழம் இதுவாகிட்டு இறக்கிடலாம். இது பாருங்கள், நான் மாம்பழம் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.